இந்த சமுதாயம் எதை நோக்கி போகுது தெரிஞ்சுக்கலாம். குழந்தை திருமணங்களை தடுக்க 181 மற்றும் 1098 போன்ற எண்களை தகவல் தெரிவிக்கலாம் அப்படின்னு இந்த அரசு சொல்லுது. இதை தொடர்ந்து குழந்தை திருமணம் நடத்தி வைக்கிறவங்களுக்கு 2 ஆண்டு சிறை தண்டனை, அதாவது 2 வருஷம் சிறை தண்டனையும் 1 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்படும் சொல்றாங்க. தகவல் அளிக்கிறவங்களோட ரகசியம் காக்கப்படும்னு சொல்றாங்க. இப்படி இந்த அரசு எத்தனை சேஃப்டி மெஷர் சொன்னாலுமே புகார் அளிக்கிறவங்களோட தகவல் இங்க சரியா காக்கப்படுதா அப்படின்னா அது சந்தேகம் தான். இதை தொடர்ந்து 181 மற்றும் 1098 போன்ற எண்கள்ல தகவல் தெரிவிக்கலாம் அப்படின்னு சொன்ன இந்த அரசு அப்படி வர எத்தனை கால்ஸ அவங்க அட்டென்ட் பண்ணி அவங்க அதுக்கு முறையான பதில் சொல்லி அந்த இடத்துக்கு போய் ஆக்ஷன் எடுக்கிறாங்களா அப்படின்றது சந்தேகம் தான். தமிழகத்தை பொறுத்தவரை தன்னார்வலரான ஆண்களே இவ்வளவு விஷயம் செய்யும் பொழுது அரசும் அரசு அலுவலர்களும் மனசு வச்சு செயல்பட்டாங்கன்னா நிச்சயமாக குழந்தை திருமணங்களை முழுவதுமாக இங்க ஒழிக்க முடியும். அரசு அலுவலர்கள், காவல்துறை, அப்புறம் நம்மள மாதிரி பொதுமக்கள். ஏன்னா நம்ம தானே தகவல் சொல்ல முடியும். இங்க இது மாதிரி ஒரு திருமணம் நடக்குது, இந்த பிள்ளைக்கு வயது இன்னும் சரியா வரல, 18 வயது முடிவடையல, 21 வயது முடிவடையலன்னு சொல்ல முடியும் இல்லையா? சோ இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம மொத்தமா சேர்ந்து செய்யும் பொழுதுதான் தீர்வு காண முடியும். இப்ப நகர்ப்புறம் பாத்தீங்கன்னா நீயும் அந்த பையனை ஒன்னா பேசிட்டீங்களா, உடனே கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்கள் இருக்கு. அதுக்குள்ள அவங்க தள்ளப்படுறாங்க. இல்ல பிரெக்னென்ட் ஆயிடுறாங்க, நீ குழந்தை உனக்கு வந்துருச்சு, திருமணத்துக்கு முந்தைய பாலியல் உறவால உங்களுக்கு குழந்தைகள் வந்துருச்சுன்னா நீ உடனே திருமணம் பண்ணிக்கணும் அவனை அப்படின்னு சொல்றது. இதுல இருந்து எப்படி பெண்களை தப்பு வைக்கிறது அப்படின்னு யோசிக்கும் பொழுது முதல்ல என்ன சொல்லலாம், நம்ம தனிநபரா என்ன இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணாலும் அரசு என்ன செய்யுது அப்படிங்கிற ஒரு இடம் வருதுல்ல, அங்க ஒரு கேள்வி வருது. 15-16 வயசுக்குள்ள முதல் குழந்தை, 18 வயசுக்குள்ள 2வது குழந்தைன்னு நிறைய குழந்தைகள் இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா எக்மோர் ஹாஸ்பிட்டல்ல, கோஷா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகக்கூடிய இந்த குழந்தைகள், அதாவது நான் சொல்றது திருமணமான பெண்களே குழந்தைகளா இருக்காங்க. அவங்களுக்கே 2 குழந்தை, ஒரு குழந்தை இருக்கு. மருத்துவர்களுக்கு இந்த விஷயம் தெரியும். ஆனா எந்த நடவடிக்கையும் இது வரைக்கும் பெருசா எடுத்ததில்லை. வயதுக்கு வந்த காலத்திலிருந்து பள்ளி பருவம் முடிகிற காலம் வரைக்கும் இந்த பெண்கள் தலித் ஆண்கள் மேல குறிப்பா காதல் வயப்படக்கூடாது, அவங்களோட பழகக்கூடாது, சொந்த சமூகத்திலே இந்த பெண்கள் திருமணம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழகத்துல பல ஜாதியினர் ஒரு சிறு குழந்தைகளுக்கு திருமணம் செய்யறாங்க. இந்த 13 வயதுல இருந்து 17 வயதுக்குள்ள நடக்கக்கூடிய திருமணங்களும் குழந்தை திருமணம் தான். ஆனா அந்த திருமணங்களுக்கு இன்னும் கூட பல பேர் எதிர்ப்பு தெரிவிக்காம அதுல போய் கலந்துக்கிற நிலைமை தமிழகத்துல இருக்கு. இன்னும் சொல்ல போனா இது வெறும் கிராமத்துல தான் நடக்குதா அப்படின்னா இல்ல, கிராமத்திலையும் நகர்ப்புறங்களையும் சேர்ந்தே இந்த திருமணங்கள் அதிகமா இருக்கு. பட்டியலின் சமூகம் இருக்காங்க கிராமங்கள்ல, அவங்க குறிப்பா அவங்க பெண்களுக்கு ஏன் இளம் வயதிலே திருமணம் செய்யறாங்க அப்படின்னா வறுமையின் காரணமாக. ஏன்னா வயதுக்கு வந்த பிறகு அவங்களுக்கு எங்கேயாவது போற இடத்துல சாப்பாடு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காகவும் அவங்களுக்கு பாதுகாப்பு வேண்டியும் இளம் வயதுல திருமணம் செய்யறாங்க. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் குறிப்பா பெண்கள் துறையான இதுல இருக்கக்கூடிய அமைச்சர்களே இதை பற்றி கவலைப்படுறதில்ல. இப்போ தமிழ்நாடு தான் முன்னேறிய மாநிலமாச்சு, இது பெரியார் மண், அப்படி இல்லைன்னா ரொம்ப பகுத்தறிவான ஒரு மண்ணாச்சு, இங்க அப்படி நடக்குமா அப்படின்னு கேட்டா இங்கதான் அதிகமா நடந்துட்டு இருக்கு. முற்போக்கு என்கின்ற ஒரு முகமூடிக்கு பின்னால சென்னை குழந்தை திருமணங்கள்ல அதிகமா நடக்கிற ஒரு ஊரா இருக்கு. அதுக்கும் முக்கிய காரணம் ஜாதிக்குள்ள நடைபெற திருமணங்கள்ல 17 வயசு பெண்ணுக்கு 18 வயசு முடிவடையாமலே திருமணம் செய்து வைக்கிறாங்க. நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி ஒரு மாவட்டத்துல ஒரு அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு வந்த 18 வயசுக்கு கீழே உள்ள சிறுமிகள் 15 பேர் கர்ப்பமா இருந்தது தஞ்சாவூர் மாவட்டத்துல தான். இது போல மாவட்ட ரீதியா தடுக்கப்பட்ட திருமணங்களும் வழக்கு செய்யப்பட்ட விவரங்களும் இதோ. கிருஷ்ணகிரி 49-116, தருமபுரி 23-11, சேலம் 20-20, நாமக்கல் 15-61, கோவை 27-26, திருப்பூர் 7-47, திருவண்ணாமலை 28-42, வேலூர் 26-46, ராணிப்பேட்டை 24-13, திருப்பத்தூர் 26-48, கள்ளக்குறிச்சி 7-29, நீலகிரி 7-14, திண்டுக்கல் 19-51, விருதுநகர் 68-67, ராமநாதபுரம் 25-97. இதெல்லாம் மாவட்ட ரீதியா தடுக்கப்பட்ட திருமணங்களோட மேலும் வழக்கு பதிவு செய்யப்பட்ட விவரங்களா கருதப்பட்டாலும் மீதமுள்ள மாவட்டத்தோட இதுல வராத வழக்குகள் என்னவா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. முதல்ல சொன்ன மாவட்டங்கள்லயே காவல் நிலையத்திலேயோ கட்ட பஞ்சாயத்து மூலியமாவோ அமைதியா மறைக்கப்பட்டு மூடப்பட்ட இது போன்ற சம்பவங்கள் எத்தனை, பாதிக்கப்பட்ட பெண்கள் எத்தனை. உங்களுக்கு மறுபடியும் ஒன்னே ஞாபகப்படுத்த விரும்புறேன்.
இப்படி ஒரு மாசத்துல தஞ்சாவூர் மாவட்டத்துல ஒரு அரசு மருத்துவமனையில் மட்டுமே 15 சிறுமிகளுக்கு இந்த பிரச்சனைனா இங்க எத்தனை மாவட்டங்கள் இருக்கு, எத்தனை மருத்துவமனைகள் இருக்கு, கணக்குல தெரியாம இங்க எத்தனை சிறுமிகள் பாதிக்கப்படுறாங்க. Social progress can be measured by the social position of female sex.